வர வர முடியுன்ற நம்பிக்கையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது சார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸோ நம்ம பேட்ச்சில் படிக்கக்கூடிய நம்ம அகாடமியில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டே கேட்ட ஒரு கொஷின். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லா டெஸ்ட்டுமே வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் மார்க்கு தான். கிட்டத்தட்ட 160, 170, 175 இந்த மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேர்விலும் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும்போது ஒரு நம்ம வைக்கக்கூடிய கொஷின் பேப்பருக்கு ஒரு 160க்கு மேலே எடுத்தாலே நல்லா படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் தான். ஓகே, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்போது நல்லா ப்ராப்பராக படித்து மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளால் வந்து வேலைக்கு போயிட முடியுமா, நம்மளால் முடியுமா அப்படின்ற நம்பிக்கை ஒரு ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துது. சரியா? சரி, அவங்க ஆரம்பிக்கும்போது எந்த எண்ணத்தோடு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வாட்டி நான் வேலை வாங்கியே தீருவேன், என்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், இந்த வருஷம் எனக்கான வருஷம், ஓகேவா, இந்த வருஷம் மாற்றத்துக்கான வருஷம், இந்த வருஷம் எல்லாருக்கும் எப்படி ஒரு மாற்றம் நிகழுமோ அதே மாதிரி எனக்கு ஒரு மாற்றம் நிகழும், கண்டிப்பாக நான் அரசு வேலைக்கு போவேன், இந்த மாதிரி பல்வேறு வகையான எண்ணங்களோட தான், முழு நம்பிக்கையோடு முழு உற்சாகத்தோடு தான் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கோ இல்லை குரூப் 2 எக்ஸாமுக்கோ குரூப் 1க்கோ படிக்க வந்திருப்பாங்க. ஓகேவா? ஆனால் நல்லா தான் உழைப்பை போட்டாலுமே அந்த நம்பிக்கைன்றது ஒரு கட்டத்தில் வந்து குறையுது. சரிங்களா? இது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே இந்த நிலைமை இருக்குது அப்படின்னும்போது, கொஞ்சம் கம்மியாக படிக்கிற, ஸோ ஆவரேஜாக படிக்கிற, பிலோ ஆவரேஜாக படிக்கிற, இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த சிச்சுவேஷன்றது இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த டேஸ் வந்து அப்பேற்பட்ட நாட்கள் தான். ஓகேவா? இன்னும் வந்து எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது, நம்ம ஒரு 5 மாதம் கிட்ட கடந்து வந்துட்டோம். சரியா? ஸோ அந்த 5 மாதம் கடந்த தோய்வு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட இருக்கும். சரியா? அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த தோய்வு என்ன பண்ணுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்பிக்கைக்கு ஒரு கேள்விக்குறியை உருவாக்கி விட்டுருது. சரியா? இதை நம்ம எப்படி சமாளிக்கணும்? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இக்கட்டான சிச்சுவேஷனை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறத பொறுத்து தான், அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய ப்ரிப்ரேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அல்லது டிக்ரீஸ் ஆகுமான்றத நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மே மாதம், ஓகேவா, இது ஏப்ரல் மாதமா, ஏப்ரல் மே அப்படின்னும்போது இந்த 2 மாதம் நீங்கள் கடக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸாம் கிட்ட நெருங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம், ஓகே, ஒரு ஆர்வம் நம்மக்கிட்ட இயற்கையாகவே வந்து உருவாகும். சரி, அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஊக்கப்பேச்சு இல்லை அப்படின்னாலும், யாருடைய ஊக்கப்பேச்சுமே இல்லைனாலும் நாமளே நம்மளை ஊக்கப்படுத்திட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இந்த 2 மாதத்தை நம்ம எப்படி கடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் இதில் சொல்கிறேன். இந்த பதிவை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். ஓகேவா? இதை நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிள் மூலம் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஊருக்கு டூருக்கு போகிறோம்னு வச்சுக்கலாமே. அப்போ நம்ம டூருக்கு போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஒரு 500 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி டிஸ்டன்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னும்போது, கண்டிப்பாக வந்து இந்த முதல் 100 கிலோமீட்டர் வந்து ஒரு பெரிய ஆரவாரத்தோடு தான் இருக்கும். சரிங்களா? இந்த ஆரவாரம் எல்லாமே வந்து ஒரு ஹைப்பில் இருக்கும். எல்லாமே எடுத்துட்டோமா, அது வச்சுட்டோமா, அதை வச்சு நம்ம பேக்கில் அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோன்னா செக் பண்ணி எல்லா பொருளுமே இருக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்தோன்னா அரட்டை அடிக்கிறது அது இதுன்னு, இல்லை நம்ம கூட யார் கூட போகிறோம், இல்லை ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா எல்லாமே அந்த 500 கிலோமீட்டர் முதல் 200 கிலோமீட்டர் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேவா? அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட வந்து நம்ம யாருக்கிட்டையும் பேச மாட்டோம். ஒன்று தூங்கிட்டு வருவோம், இல்லை வேடிக்கை பார்ப்போம், இல்லை ஃபோனில் பாட்டு கேட்போம், இல்லை சும்மாவே இருப்போம், லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் நம்ம போய் சேர வேண்டிய அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் 100 கிலோமீட்டர்லையோ இல்லை 200 கிலோமீட்டர் இருக்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஊட்டிக்கு டூர் போகிறோம் அப்படின்னா, ஊட்டிக்கு மட்டும்தான் போய் நம்ம பார்ப்போன்னு கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து கீழே மேட்டுப்பாளையம் ரீச் ஆகும்போதே நம்ம கண்ணெலாம் வந்து பார்த்தோன்னா விழித்துக்கொள்ள ஆரம்பிச்சிடும். அதுலேருந்தே அந்த வியூ பாயிண்ட் நம்ம பார்க்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆரவாரத்தோட திருப்பணும் வந்து நம்ம டூர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஒரு ஹைப்பில் இருந்தோமோ அதே ஹைப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த இடையில் அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு தோய்வுன்றது, ஒரு போர்ன்றது கண்டிப்பாக எந்த ஒரு டூரில் இருந்தாலுமே கண்டிப்பாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய ஜாலி கேங்காக இருந்தாலுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு மயான அமைதின்றது கண்டிப்பாக அந்த கேங்குக்குள்ளே ஒரு நீங்கள் காரில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ ஒரு கட்டத்தில் வந்து அந்த நிசப்தமான சூழ்நிலை இருக்கும். அதுக்காக அந்த டூரு அந்த ட்ரிப்பே வந்து போர்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? அது எல்லா சிச்சுவேஷன்லையுமே எந்த ஒரு இடத்துல போனாலுமே அந்த ஒரு பிரேக்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரேக்கில் தான் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டும் இருக்கீங்க. ஓகேவா? இது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா?
சுமாராக படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது சுமாராக மீன்ஸ் என்ன அப்படின்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிற டைமில் படிக்கிறவங்க, கிடைக்கிற டைமில் படிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சொல்லவே தேவையில்ல. இந்த மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே. ஸோ பசங்களையும் வச்சுட்டு படிக்குதுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிரமமான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைமில் நல்லா படித்த டாப்பிக்கை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைமை வந்து மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா புது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு ஆல்ரெடி படித்த டாப்பிக்கை நீங்கள் ரீகால் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அப்போது புது டாப்பிக்கை நம்ம எடுத்து ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரஸ்ட்ன்றது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, புதுசாக படிக்கும்போது எதுவுமே மைண்டில் நிற்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். புதுசாக வந்து எதுவுமே நம்ம மைண்டில் ஏற்றிக்க தோணாது. ஓகேவா? ஆனால் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த நம்ம வந்து மெமரி பண்ணி ரீகால் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். சரியா? அதனால் அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே உருவாகும். அது எக்ஸாம் கிட்ட நெருங்கும்போது அது அந்த பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணும். அது வரைக்கும் நீங்கள் புதுசாக படிக்கக்கூடிய கண்டென்ட்டை கம்மி பண்ணிவிட்டு ஆல்ரெடி படித்த கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஹைப்ன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டவங்க கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்காங்க அப்படின்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணி படிங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா தெரிஞ்ச டாபிக் டிஸ்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெரிஞ்ச டாப்பிக்கை நம்ம எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், தெரியாத டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, தெரியாத டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட் ஏன்னா 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவன் நம்ம ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் காம்படிட்டர் அப்படின்னும்போது நமக்கு ஒரு கில்ட்டி, அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஐயோ அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியுது நமக்கு தெரியலையே, நான் ஒன்றா தானே படிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அது என்ன பண்ணுன்னா நம்பிக்கை இன்னும் குறைக்க பார்க்கும். சரியா? ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி நல்லா தெரிஞ்ச டாபிக் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் புது டாப்பிக்கை படிக்கவே வேணாம் நான் சொல்லலை. ஓகேவா? அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் வருது அப்படின்னா அந்த டைமில் வந்து இன்ட்ரெஸ்டான புது டாப்பிக்கை படிங்க. ஓகேவா? மற்ற டைம் லேசியாக இருக்கீங்க, போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, அந்த படிக்கும்போதே அடப்போடா இதை படிச்சுட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் வருதுன்னா நல்லா தெரிஞ்ச படித்த டாப்பிக்கை ரீகால் பண்ண டைம் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, படித்த டாப்பிக்கை திருப்பி எடுத்து படிக்கும்போது ஓஹோ நமக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கா, பரவாயில்லையே நான் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்ற ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். இந்த கான்ஃபிடென்ட் மட்டும்தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்க வைக்கும். சரியா? இதை மைண்ட் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? இந்த 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 வர இந்த நம்பிக்கை குறையும் சொல்லும் பார்த்தீங்களா, இது ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நம்பிக்கைன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லுவாங்கள்ல சில விஷயம், அதாவது அரசு வேலைன்றது அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அதிர்ஷ்டன்றது நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம 2 விஷயத்தை வந்து கடைபிடிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. கடின உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது. ஓகேவா? நம்பிக்கையுடன் கூடிய உழைப்பு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்கும். சரியா? நம்பிக்கையே இல்லாமல் நான் உழைக்க மட்டும் செய்கிறேன் அப்படின்னா செட் ஆகாது. ஓகேவா? இப்போது ஒரு கிணற தோண்டினா கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முழுசாக தண்ணி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த கிணற தோண்டும் போது தான் தண்ணி எனக்கு கிடைக்கும். ஓகேவா? என் வேலை கிணறு தோண்டுதுப்பா, தண்ணி இருக்கோ இல்லையோ அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அந்த ஆறுமே இருக்காது, கிணற தோண்டியே முடிக்க மாட்டோம். தண்ணி இன்னும் 1 அடியில், இன்னும் 2 அடியில், இன்னும் 3 அடியில் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சு தோண்ட தான் அந்த 1 அடி 2 அடி 3 அடி நம்ம யோசிச்சு இன்னும் கொஞ்சம் தான் சொல்லி நம்ம நம்பிக்கையோடு தோண்டும் போது தான் அந்த கிணத்துலேருந்து தண்ணியே வரும். ஓகேவா? ஸோ அப்போது உழைப்பு மட்டும் போதாது, நம்பிக்கை கலந்த உழைப்பு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். சரியா? ஸோ கடின உழைப்பு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டு தான் இருப்பீங்க, படிச்சுட்டு தான் இருப்பீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கைன்றது இந்த டைம் கொஞ்சம் குறையாமல் இருக்கும். இதுக்கு நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயத்தை, பாசிட்டிவான பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பேசுங்க. ஏன்னா நெகட்டிவான பர்சனை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நானே 2 வருஷம் படிச்சுட்ருக்கேன், நானே 4 வருஷம் படிச்சுட்ருக்கேன், என்னாலே முடியல, இதுக்கப்புறம் நீ 6 மாதம் என்னடா படிப்பா அப்படிலாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கும் இந்த டைமில். ஓகேவா? எப்படி நம்ம கொரோனா டைமில் வந்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் கொரோனா விரட்டி விட்டோமோ அதே மாதிரி தான் ஒரு சில டைமில் வந்து பார்த்தா சில விஷயங்களை நாம் எடுக்கணும் நம்முடைய எதிர்கால நன்மைக்காக. சரியா? அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, இதெல்லாம் என்னுடைய சஜஷன் தான். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட் கிடையாது அப்படின்னா உட்காந்து யோசிங்க. உங்களுக்கான கம்ஃபர்ட் எதுன்றதை பாருங்கள். ஓகேவா? நமக்கு இந்த வருஷம் அரசு வேலை வேணும், அதுக்கு நாம் என்ன பண்ணணும், இதை யோசித்தாலே பாதிக்கு மேற்பட்ட ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மீதி ப்ராப்ளம் நம்ம படிக்க ஆரம்பித்தாலே போயிடும். சரியா? படிக்க ஆரம்பிங்க, ப்ராப்ளம் நம்மள்கிட்ட ஈஸியாக ஓடிடும். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ப்ராப்ளமே படிக்காமல் இருக்கிறது தான். படிக்க ஆரம்பிச்சிட்டாலே எல்லா ப்ராப்ளமும் ஓடிடும்.
ஓகேவா? வேலை வாங்குற வரைக்கும் தான் நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்க போது. அத படிப்பால மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்த நம்ம ஒண்ணா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எந்த நிலைக்கு போனாலும் தயவு செஞ்சு உழைக்க, அதாவது படிக்க தயங்காதீங்க. படிக்கும்போது நம்பிக்கையோட படிங்க. அந்த நம்பிக்கை இப்போ குறையலாம். கவலைப்படாதீங்க. இது இன்னும் கொஞ்ச நாள்ல ஏறும். சரியா? ஸோ எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. எந்த விதமான தயக்கமும் இல்லாம நம்பிக்கையோட உழைப்ப போடுங்க. அதுக்கான பலன் இன்னும் கூடிய விரைவில கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா, இது நெறைய ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டேஸ்ல ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்த ஒரு விஷயம் வந்து வர வர நம்பிக்கையே குறையுது சார் அப்படின்ற மாரி. இது நடக்கான விஷயம் தான். ஸோ இதுக்கான விளக்கத்த இந்த வீடியோ பதிவுல வந்து நம்ம குடுத்துட்டோம். வேற எதனா உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுக்குண்டான வீடியோ பதிவு நம்ம போடலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து படிங்க. வெற்றி நமது. தேங்க் யூ.